கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த ஜூலை மாதம் கடைசி வாரத்தில் இந்த வேலைக்கிழமையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த காலை நேர இறை தியானத்தை நாம் ஆரம்பிக்கலாம். ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, எங்களை படைத்தவரே, பராமரிக்கின்றவரே, ரட்சித்தவரே, வழிநடத்துகின்றவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த போன இரவு முழுவதும் கிருபையாக எங்களை காத்து வழிநடத்தினீர், ஜீவனை தந்தீர். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை நேரத்தை காண செய்தீர். இந்த நாளிலும் இந்த இறை வார்த்தையோடு இந்த நாளை ஆரம்பிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாக ஜெபிக்கிறோம். இந்த நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலை ஆசீர்வதியும் எங்களை எடுத்து நீர் பயன்படுத்தும். இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ஆசீர்வாதத்தையும் விடுதலையையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் எடுத்து பயன்படுத்தும். இறைமைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காலை வேளையில் நாம் கர்த்தரை துதிக்கும்படியாக உள்ளமெல்லாம் உருகுதையா உத்தமனை இணைக்கையிலே என்ற பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடுவோம். உள்ளமெல்லாம் உருகுதையா உத்தமனை இணைக்கையிலே என்ற பாடல். வேகம் வரும் நான்
நேசிக்க ஆவலோடு ஏங்கும் தாசன் சோகம் நீங்கும் நாளன்றோ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் இந்த காலை வேளையில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த நாளின் இறைச்செய்திக்காக நாம் தெரிந்து கொண்ட திருமறை பகுதி பழைய ஏற்பாட்டின் பகுதியாகிய தீர்க்கர் யோனாவினுடைய புத்தகம். பழைய ஏற்பாட்டில் யோனா என்ற தீர்க்கதரிசி சிறிய தீர்க்கதரிசிகளில் ஒருவராய் நாம் பார்க்கின்றோம். யோனானுடைய பின்னணியை நாம் பார்க்கும்போது, நினைவே மாநகர் மக்கள் நெறிக்கட்டவர்களாய் வாழ்ந்து பாவ சேற்றில் உழன்று கொண்டிருந்தார்கள். ஆகவே அந்த நகருக்கு அழிவு வரப்போகிறது என்று அறிவிக்க கடவுள் யோனாவை அனுப்பினார். கடவுளின் கருணைக்கு அளவும் இல்லை, எல்லையும் இல்லை. கனிவு காட்டுவதில் நல்லார் பொல்லார் என்று அவர் வேற்றுமை பாராட்டுவதும் இல்லை. அவரது வாக்கை கேட்டு மனம் மாறும் அனைவருக்கும் அவர் மன்னிப்பு அருளுகின்றார். அடித்தலை விட அணைத்தலே அவரது இயல்பாகும். பாவிகளின் அழிவை அல்ல, அவர்களது மனமாற்றத்தை அவர் விரும்புகின்றார். நினைவே மக்களும் யோனா அறிவித்ததை கேட்டு மனமாறி கடவுளின் மன்னிப்பை பெற்றனர். ஆனால் அதை கண்டு மனம் பொறாத யோனா சினங்கொண்டார். கடவுளோ அவருக்கும் கருணை காட்டி தம் இயல்பை வெளிப்படுத்தினார். இக்கருத்துக்களை இந்நூல் நயம்பட எடுத்து காட்டுகின்றது. இயேசு கிறிஸ்து தம்முடைய பணியையும் உயிர்ப்பையும் பற்றிய பேசுகையில் யோனாவை அடையாளமாய் சுட்டி காட்டியது இங்கே நமக்கு அடையாளமாய் குறிப்பிடப்படுகிறது. இந்த புத்தகத்தை பற்றி இன்னும் நம்ம தெளிவாக பார்த்தோன்னா, யோனாவை பற்றி 2 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் நாம் பார்க்குறோம். யோனா யெரொபெயாம் என்ற அரசனுடைய நாட்களிலே வாழ்ந்தான் என்று நம்ம பார்க்கின்றோம். 8ஆம் நூற்றாண்டில் பிற்பகுதியில் இது எழுதப்பட்டதாக நம்ம பார்க்கின்றோம். நினைவே அசிரியாவினுடைய ஒரு பவர்ஃபுல் கேபிட்டல் சிட்டி அது இருக்கிறது. அதே நேரத்தில் இஸ்ரவேலுக்கும் அது அச்சுறுத்தலாக இருந்தது. அதனால் கடவுள் யோனாவை அங்கே அனுப்புகிறார். முதல்ல யோனா அங்கே போக மறுத்து கப்பலேறி தர்சீசுக்கு போகிறார். கப்பலில் அவர் இருக்கும்போது மிக கடுமையான புயல் வந்து கப்பல் மூழ்கிற சூழ்நிலையில் வருகிற போது இந்த கப்பலுடைய அதிகாரி, இங்கே யாராவது தவறு செய்திருந்தால் தயவு செய்து சொல்லிவிடுங்கள் என்று சொன்ன உடனே அவன் சொல்லுகிறான், என் கடவுளுக்கு விரோதமாக நான் போய் கொண்டிருக்கிறேன் சொன்ன உடனே அவனை கடலில் தூக்கி போடுகிறார்கள். கடல் அமிழ்கிறது. அவன் மீன் வயிற்றில் 3 நாள் இருக்கிறான். அங்கே நினைவின் கடற்கரையில் யோனாவை அது கீழே உமிழ்கிறது. அதுக்கப்புறம் அவன் எழுந்து போய் ஊழியத்தை செய்தான். 40 நாள் அறிவிக்கிறான். அதுக்கப்புறம் அழிவு வருகிறது என்று சொல்லுகிறான். ஆனால் கடவுள் அழிக்காமல் அந்த நினைவே பட்டணத்தின் மக்களை காத்தார். அல்லேலூயா. இதுதான் இந்த நாளுக்குரிய செய்தியாகும். இதில் புரிந்து கொள்கிற செய்தி என்னென்னா, கடவுளுடைய கோபம் பாவத்தின் மேலே தானே தவிர மனிதர்கள் மேலே அல்ல. பாவத்தை வெறுக்கிறார், பாவிகளை நேசிக்கிறார். இதுதான் உலகறிந்த ஒரு காரியமாக இருக்கிறது. அதனால் இஸ்ரவேல் மக்களை மட்டுமல்ல, உலகத்தின் எல்லா மக்களையும் நேசிக்கிறார். நினைவை ஆண்டவருடைய மக்கள் இல்லை என்று அநேகர் சொல்கிறாங்க. அவங்க புறஜாதியார்கள். ஆனால் கடவுள் அவர்களை நேசித்தார். கடவுளுக்கு ஏதுங்க ஜாதி, கடவுளுக்கு ஏதுங்க எல்லை, கடவுளுக்கு ஏதுங்க மதம் இல்லையா? அவருக்கு எதுவுமே கிடையாது. அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். எல்லாருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தருகிறார். எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறார். அதுதான் கடவுள். ஆகவே அதை நாம் இந்த அருமையான பகுதியில் புரிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இப்போ நம்முடைய 3ஆம் அதிகாரத்தை நம்ம பார்த்தோன்னா, இங்கே மனம் திரும்புதலின் செய்தியை தான் நம்ம பார்க்குறோம். யோனா 40 நாள் தொடர்ந்து பிரசங்கம் பண்ணினே இருக்கிறாரு. அதை கேட்ட உடனே பாருங்கள், அரசர் முதல் ஆடு மாடு குழந்தைகள் வரை மனம் திரும்புது. எல்லாரும் ரெட்டுழுத்தி சாவலில் உட்கார்ந்து அவர்கள் மனம் திரும்ப அவங்க பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 3ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், 2ஆம் முறையாக யோனாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது.
அவர், நீ புறப்பட்டு நினைவே மாநகருக்கு போய் நான் உன்னிடம் சொல்லும் செய்தியை அங்குள்ளோருக்கு அறிவி என்றார். அவ்வாறே யோனா புறப்பட்டு ஆண்டவரது கட்டளைப்படி நினைவேக்கு சென்றார். இது 2வது முறை நடக்குது. முதல் முறை தான் அவர் கப்பல் ஏறி தர்ஷீஷுக்கு போகிறார். அதுக்கப்புறம் அங்கேருந்து தூக்கி போட்டு திருப்பி 2வது முறை வருகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். நினைவே ஒரு மாபெரும் நகரம். அன்பான மக்களை, நினைவை பற்றி நான் ஒரு ஆய்வு செய்தேன். ஏன்னா போன லென்ஸ் சீசனில் எனக்கு அந்த தலைப்பு கொடுக்கப்பட்டது. பல சபைகளில் இதை பற்றி நான் பேசியிருக்கிறேன். இப்போ நினைவை பற்றி பார்க்கும்போது நினைவே ஒரு செழிப்புள்ள நகரமாக இருந்தது. ஏனென்றால் டைகிரிஸ் யூஃப்ரட்டிஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அழகான நதிக்கரையில் அமைந்தது. இன்றைய ஈராக் இருக்குது இல்லையா, அந்த பகுதியிலே அமைந்திருந்தது. அப்போது நினைவே பட்டணம் என்பது அது வெறும் ஒரு பட்டணம் மட்டுமல்ல, அதுக்கு அதே போல் 3 பட்டணங்கள் அங்கே இருந்ததாக வரலாறு சொல்லுகிறது. எல்லாமே செழிப்பாக இருந்தது, மக்கள் ஆசீர்வாதமாக இருந்தாங்க. அதனால தான் அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னா, அவங்க மனம் போன போக்கில் அவங்க இஷ்டத்துக்கு வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. கடவுளை பற்றி யோசனை இல்லை, நன்மை தீமையை பற்றி யோசனை இல்லாமல் எப்படின்னா வாழ்வையா, நல்லா சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அது கடவுளுக்கு கொஞ்சம் கோபத்தையும் அருவருப்பையும் ஏற்படுத்துது. மட்டுமல்ல, ஏன் நினைவே ஆண்டவர் போய் 40 நாள் அழி அப்படின்னு சொல்கிறாருன்னா, இவங்க போனாங்கன்னா, இவங்க போய் போர் செய்கிற போது என்ன செய்வாங்கன்னா, மற்ற மக்கள் எல்லாரையும் கொன்று குவித்துருவாங்க. அதே நேரத்தில் மற்ற தேசங்களை அடிமைப்படுத்த நினைத்தார்கள். எல்லாரையும் கொளுத்திடுவாங்க. போயிட்டு அவங்க அடிமைப்படுத்திட்டு வரும்போது, வென்று விட்டு வரும்போது கொளுத்திடுவாங்க. ஏழை, குழந்தைகள், பணக்காரர்கள் யாரும் பார்க்க மாட்டாங்க. அப்போது அப்படிப்பட்ட ஒரு கல் நெஞ்சம் படைத்தவர்கள் தான் நினைவேயின் மக்களாகிய அசிரியர்கள். அதனால் அவர்களை ஆண்டவர் இங்கே தண்டனை கொடுக்க நினைத்தார். அப்போது கடக்க 3 நாள் ஆகும். பெரிய ஒரு நகரம், 3 நாள் ஆகுது. யோனா நகருக்குள் சென்று 1 நாள் முழுவதும் நடந்த பின் உரத்த குரலிலே இன்னும் 40 நாளில் நினைவே அழிக்கப்படும் என்று அறிவித்தார். 40 days தான், 40 நாளில் இந்த நினைவே பட்டணத்தை நான் அழிச்சிருவேன், அதனால் எச்சரிக்கையாக இருங்கள் என்று யோனா அறிவிக்கின்றார். நினைவே நகர மக்கள் கடவுளின் செய்தியை நம்பி எல்லாரும் நோன்பிருக்க முடிவு செய்தார்கள். பெரியோர் சிறியோர் அனைவரும் சாக்கு உடை உடுத்தி கொண்டனர். யோனா சொன்ன உடனே கேட்குறாங்க, ஏன் அப்படின்னா அவர் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கிறார், ஒரு வித்தியாசமானவராக இருக்கார். அதையும் நான் ஒரு ஆய்வு செய்தேன். என்னென்னா, ஏன் யோனாவை ஏற்றுக்கொண்டார்கள்? இவ்வளோ தப்பு பண்ணுறவங்க எப்படி இன்னொரு மனுஷன் சொன்னால் ஏற்றுக்குவாங்களா அப்படின்னு பார்த்தா, அவர் மீன் வயிற்றில் 3 நாள் இருந்ததுனால அந்த மீனுடைய வயிற்றில் இருக்கிற அமிலங்களெல்லாம் இவர் மேலே பட்டு இவருடைய நிறம் மாறி இருக்கிறது, இவருடைய உடல் தோற்றமும் மாறி இருக்கு, வித்தியாசமாக தெரிறார். ஒரு மாதிரி வேற்று கிரகத்திலிருந்து வந்தவர் மாதிரி இவர் ஆயிட்டுக்கிறார். முடி ஒரு வேஷம், தலை ஒரு வேஷம், கை காலெல்லாம் ஒரு வேஷமாக இருக்குது. அதனால் ஒரு வித்தியாசமானவராக இருக்கிறார். அதனால தான் அவருடைய வார்த்தைகளை கேட்டாங்க அப்படின்னு பல இறையியல் வல்லுநர்கள் சொன்னாங்க. எனிவே தே ஹியர் த வேர்ட் ஆஃப் காட், அதான் முக்கியம். அவங்க கடவுளுடைய வார்த்தையை கேட்டாங்க. இந்த செய்தி நினைவே அரசனுக்கு எட்டியது. முதல்ல அரசனுக்கு போது அவன் தன் அரியணையை விட்டு இறங்கி அரச உடையை களைந்து விட்டு சாக்கு உடையை உடுத்தி கொண்டான். அதாவது எந்த ஒரு தலைமைத்துவத்தில் இருக்கிற அரசனும் முதல்ல இறங்கி வரவே மாட்டான். கூப்பிட்ட மிரட்டுவான், போவினி எண்ணுவான். அதுக்கப்புறம் உயிருக்கு ஆபத்து, மக்களுக்கு ஆபத்துன்னும் போது தான் ஒரு சிலர் தான் அது இறங்கி வருவாங்க. ஆனால் இந்த அரசன் பாருங்கள், உண்மையாகவே தேசம் அழிய போகிறது என்று சொன்ன உடனே அவன் அரியணை விட்டு இறங்கி வருகிறான். இட் இஸ் எ குட் சைன் இல்லையா? இது ஒரு மனம் திரும்புதலுக்கான ஒரு நல்ல சைனாக இருக்கு. நம்ம கூட நம்முடைய ஸ்தானத்திலிருந்து இறங்கி வரணும். ஐயர் நம்மக்கிட்ட வந்தப்பா நீ பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லும்போது, ஓ ஐயரை வேலையை பாரு ஐயர் அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம சரிங்க ஐயரே, நான் கண்டிப்பாக மனம் திரும்புகிறேன், நான் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுகிறேன், என் வாழ்க்கை ஆண்டவர் விரோதமாக இருக்குது எனக்கு தெரியுது, நீங்கள் உணர்த்திட்டீங்க அப்படின்னு சொல்லி இறங்கிவோம். நம்ம யாரையும் நம்ம தவறாக எண்ணக்கூடாது. ஆண்டவருடைய ஊழியர்களோ அல்லது பெரியவர்களோ போதகர்களோ நம்மளை எச்சரிக்கும் போது நாம் மனம் திரும்பி ஆண்டவருக்கு நேராக வழி, அவங்க நம்மளை ஆண்டவருக்கு நேராக வழி நடத்துகிறாங்களே தவிர அழிவுக்கு நேராக இல்லை. இந்த அரசன் தன் அரியணை விட்டு இறங்கினான். அது ஒரு நல்ல ஒரு செய்தியாக பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் சாக்கு உடை உடுத்தி கொண்டான்.
அவனுடைய உடையை மாற்றி கொள்ளுகிறான். அது வந்து துக்கத்துக்கு அடையாளம். சாக்கு என்பது துக்கத்துக்கு அடையாளமாக, மனம் திரும்புதலுக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்போ சாம்பலில் உட்கார்ந்தான். மேலும் அவன் ஒரு ஆணை பிறப்பித்தான். அது நினைவை முழுவதும் பறைசாற்ற செய்தான். என்னன்னா, அரசரும் அரச அவையின் மக்களும் அனைவரும் அறிவிப்பு என்னன்னா, எல்லா மனிதரும் உணவை சுவைக்கக்கூடாது, பார்க்கக்கூடாது. ஆடு மாடு முதலிய விலங்குகளும் தீனி தின்னவோ தண்ணீர் குடிக்கவோ கூடாது. மனிதரும் விலங்குகளும் சாக்கு உடை உடுத்தி கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் கடவுளை நோக்கி மன்றாட வேண்டும். தம் தீய வழிகளையும் தாம் செய்து வரும் கொடுஞ்செயல்களையும் விட்டொழிக்க வேண்டும். இவ்வாறு செய்தால் கடவுள் ஒருவேளை தம் மனதை மாற்றிக்கொள்வார். அவரது கடுஞ்சினம் தனியும், நமக்கு அழிவு வராது என்று அவன் சொன்னான். பார்த்தீங்களா, ஒரு அரசன் புறஜாதியார் தன் மக்களை காக்க வேண்டிய இடத்துல இருக்கிறவன் ஒரு தீர்க்கர் வந்து சொன்ன உடனே அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறான். ஏற்றுக்கொண்டு அவனும் இறங்கி வந்து உட்காந்து சாம்பலில் உட்காந்து ஆணை பிறப்பிக்கிறான். குழந்தை முதல் பெரியோர் வரை எல்லா ஆடு மாடு மொத்த பேரும் பட்னியாக இருக்கும்பா, சாப்பிடாதீங்க, கடவுளை நோக்கி ஜெபம் பண்ணுங்க, கடவுள் நிச்சயமாக கேட்பார். ஒருவேளை அவர் மனதை மாற்றி கொண்டார், நமக்கு நல்லது தானே அப்படின்னு சொல்லி ஜபிக்க சொல்லுகிறார். அப்போது they hear the word of God, they accept the word of God, they receive the word of God. அவர்கள் கடவுளுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்கள், அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. ரெண்டாவது, கடவுளிடத்தில் மன்றாடுகிறார். இது ரொம்ப முக்கியம். மனம் திரும்புதலின் இந்த ஸ்டெப்பில் முதல்ல வந்து கடவுளை நோக்கி நம்ம பார்ப்பது, ரெண்டாவது ஆண்டவரிடத்தில் மன்றாடுவது. அப்போ இதெல்லாம் செய்யும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்கள். 10ஆம் வசனத்தில் கடவுள் அவர்கள் செய்தது அனைத்தையும் பார்த்தார். God sees everything. அவர்கள் தீய வழிகளிலிருந்து விலகியதை அவர் கண்டு தம் மனதை மாற்றிக்கொண்டார். அல்லேலூயா. பார்த்தீங்களா, கடவுளே தம் மனதை மாற்றிக்கொள்ளுகிற அளவுக்கு அந்த நினைவேயின் அரசனும் மக்களும் மாறினார்கள் இல்லையா? மனதை மாற்றிக்கொண்டார். இதுதான் முக்கியமான. கடவுள் தம் மனதை மாற்றிக்கொண்டார். தாம் அவர்கள் மீது அனுப்புவதாக சொல்லியிருந்த தண்டனையை அனுப்பவில்லை. கடவுள் தம் மனதை மாற்றிக்கொண்டு தண்டனையை மாற்றிக்கொண்டு, இதுதான் கடவுளுடைய ஒரு அழகான குணமாய் இருக்கிறது. கடவுள் நம்மை அழிக்கிறது இல்லை, அழிக்கிறவர் கடவுளே இல்லை. அது ரொம்ப தெளிவாக புரிஞ்சு. அதனால்தான் யோனா ஏன் தர்சீசுக்கு வராமல் ஓடி போயிட்டார்னா, அவருக்கு தெரியும். 4வது அதிகாரத்தில் சொல்றார் பாருங்க. ஆனால் இது யோனாவுக்கு சிறிதும் பிடிக்கவில்லை. அவர் கடும் சினம் கொண்டு ஆண்டவரிடம் முறையிட்டார். ஆண்டவரே, நான் என் ஊரை விட்டு புறப்படும் முன்பே இதை தான் நான் சொன்னேனே இல்லையா? என்ன சொன்னார்? எப்படியே நீ மன்னிச்சிரு ஆண்டவரே, நீ வந்து அவங்கள விட்டுருவ, நான் என்னத்துக்கு போய் சொல்லணுக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன், நீ கேட்டியா அப்படின்ட்டான். அப்போது ஆண்டவரை பற்றி நன்கு அறிந்திருக்கிறார் யோனா. இதை முன்னிட்டே நான் தர்சீசுக்கு ஓடி போனேன், முயன்றேன். நீர் கனிவு மிக்கவர், இரக்கம் உள்ளவர், மிகுந்த பொறுமையும் அளவில்லாத அன்பும் உள்ள கடவுள் என்பது எனக்கு தெரியும். அழிக்க நினைப்பீர், பிறகு மனதை மாற்றிக்கொள்வீர் என்பதும் எனக்கு அப்போதே தெரியும். பார்த்தீங்களா, கடவுளை பற்றி நன்கு அறிந்திருக்கிற ஒரு தீர்க்கர் யோனா. அவர் சொல்கிறார், நீ அழிக்க மாட்ட, நீ சொல்லுவ ஆனால் அழிக்க மாட்டேன், நீ தண்டனை கொடுக்குன்னு சொல்லுவ, நீ அழிக்க மாட்டேன். நீ ஏன்னா இரக்கமும் உருக்கமும் மனசாந்தமும் நீடிய பொறுமையும் உள்ள கடவுள். பார்த்தீங்களா, கடவுளை பற்றி எவ்வளோ அழகாய் அறிந்து கொண்டிருக்கிறார் யோனா. இன்றைக்கி நம்ம எப்படி அறிந்து கொண்டிருக்கிறோம்? கடவுள் வந்து என்னை அழிச்சிருவார் ஒழிச்சிருவார் இல்லை. கடவுள் நம்முடைய மனமாற்றத்தை எதிர்பார்க்கிறார், அவ்வளோதான். அதான் இயேசு ஆண்டவர் வழியாக நம்மை அவர் அழைத்தார். இன்றைக்கு அவருடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதல் கல்வாரி சிலுவையின் வழியாக மீண்டும் நம்மை அழைக்கிறார். மகனே மகளே வா, நான் உன்னை அழிக்க படைக்கவில்லை, உன்னை நான் உருவாக்க படைத்திருக்கிறேன், நீ வாழ்வை மாற்ற வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இயேசு ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டார். கடவுளுடைய இரக்கமாக, கடவுளுடைய கிருபையாக, கடவுளின் அன்பாக இயேசு வந்து இறங்கினார் என்று நம்ம பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, அதை தான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். ஆங்கிலத்தில் நம்ம பார்க்கும்போது a message of repentance, யோனா 3:10. When God saw what they did and how they turned from their evil ways, he relented and did not bring about the calamity he had threatened. Jonah's obedience, Jonah's second chance to command to preach to Nineveh, the importance of the obedience, God's will, even when it's challenging. The repentance, message of repentance, the call to repentance
Jonah preached the message of repentance to Nineveh. The importance of repentance is our own lives, and the impact can have no others. The response of Ninevites, the Ninevites people, repentance, the Jonah's message, the power of collective repentance and its impact and in community. The 3 points: repentance and forgiveness, highlighting God's willingness to forgive and restore. Obedience and faith will bring God's grace even when challenged. The power of prayer and intercession can have an individuals and communities. இல்லையா? இதுதான் நம்ம இந்த செய்தியில் பார்க்கிறோம். இதனுடைய சில உதாரணங்களை பார்க்கும்போது 2 ராஜாக்கள் 14:25 பார்த்தா, யெரொபெயாம் நாட்களில் இங்கே யோனா தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். ஏசாயா 19:24-25 நம்ம பார்க்குறோம். நாகம் 1:1 பார்க்குறோம். அதே போல் மத்தேயு 12:39-41 இயேசு ஆண்டவர் யோனாவை பற்றி பேசி தன்னுடைய உயிர்த்தெழுதலை பற்றி, ஏன்னா யோனா மீனின் வயிற்றில் 3 நாள் இருந்தார் இல்லையா, அதுபோல் இயேசு ஆண்டவர் இந்த உலகத்திலே பாதாளத்தில் 3 நாள் இருந்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லப்படுகிறார். லூக்கா 11:29-32 பார்க்குறோம். கம்பேரிசன், ஆண்டவர் மனம் திரும்புவதனுடைய இதை சொல்கிறார். இப்போ இதில் முக்கியமான தீம்ஸ் என்னென்னா, ரிப்பன்டன்ஸ் அண்ட் ஃபர்கிவ்னஸ், God's sovereignty over all nations and concern for all people, mission and evangelism, the importance of sharing God's message with others. Also, in the prophetic ministry, the role of prophets in speaking on behalf of God, God's mercy and compassion, the power of prayer. அதாவது என்னன்னு சொல்கிறாங்கன்னா, மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும், கடவுளுடைய ஆளுகை எல்லா தேசத்தின் மேலே உள்ளது, ஊழியத்தை நம்ம செய்யணும், தீர்க்க தரிசன ஊழியம், கடவுளின் இரக்கமும் கிருபையும், இதே நேரத்தில் ஜெபத்தினுடைய மேன்மை, இவையெல்லாம் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் இருந்தால் நிச்சயமாக நம்ம ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். கடவுள் இரக்கமுள்ளவராய், உருக்கமுள்ளவராய், நீடிய சாந்தமுள்ளவராய் அவர் இருக்கிறார். அவர் நம்மளை அழிக்க மாட்டார். அவர் அழிப்பதற்காக இருக்கிற இறைவன் அல்ல, நம்மை மீட்கும்படியாக வந்த இறைவன். யோவான் 3:17 நம்ம பார்க்குறோம், நான் உங்களை அழிக்காமல் உங்களை மீட்கும்படியாகவே வந்திருக்கிறேன். அதுதான் இந்த அருமையான புதிய ஏற்பாட்டில் இயேசு ஆண்டவருடைய வாழ்க்கையில், அவருடைய ஊழிய காலத்தில் அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். பாருங்கள், நான் அதை வாசிக்கிறேன். யோவான் 3:17. இயேசு ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்தார். அவர் எதற்காக வந்தார் என்றால், தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகுவது இல்லை, ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் அவர் தீர்ப்புக்கு ஆளாகுவர். அதாவது நினைவேயின் மக்கள் அதுதான் செய்தார். நம்பிக்கை கொண்டார்கள், மன்றாடினார்கள், வசனத்தை ஏற்றுக்கொண்டாங்க, அதனால் அவங்க தீர்ப்பு பெறவில்லை. அப்போ யாரெல்லாம் இன்னைக்கு கடவுளுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல் மனம் திரும்பாமல் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் அழிக்கப்படுவார்கள். அது ரெண்டாவது, கடைசியில் அது நடக்கும். அப்போது இப்போ ஆண்டவர் அதை செய்ய மாட்டார். எனவே அன்பான தேவ பிள்ளைகளே, மனம் திரும்புவோம், ஆண்டவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்குற ஆசீர்வாதங்களை, அட்வைஸுகளை, திருச்சபையில் பேசுகிற வார்த்தைகளை, நம்மிடம் பேசுகிற வார்த்தைகளை நம்ம கேட்டு ஏற்றுக்கொண்டு இது கடவுளுடைய வார்த்தை என்று உணர்ந்து மனம் திரும்பி ஆசீர்வாதங்களை, விடுதலை பெற்று வாழ தூய ஆவியானவர் இந்த நாளிலே நமக்கு உதவி செய்து காப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரும் என்றென்றும் வாழ்ந்திருக்கிறவருமாகிய அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. கடந்து போன இரவு முழுவதும் கிருபையாய் காத்தீர், மழையை கொடுத்து வருகிற, இன்னும் மழையை தாரு ராஜா. என்னுடைய ஆறுகள் குளங்கள் நிரம்பட்டும், என்னுடைய ஆடவரை புல் பூண்டுகள் செழிக்கட்டும், என்னுடைய கால்நடைகள் செழிக்கட்டும், விவசாயம் பெருகட்டும் ராஜா. என்னுடைய குடிநீர் ஆடவரைகளுக்கு தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்க கர்த்தர் கிருபை தார். இந்த நாளில் இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற அப்படி அன்பர் சாருக்காக, ஏஞ்சக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள், மார்த்தாள் மரியாளுக்காக, அப்படி சாகு சார் டீச்சருக்காக, அடியனுக்காக ஜபிக்கிறோம். எல்லாரும் எடுத்து நீர் பயன்படுத்தும். அடியன் பணியாற்றுகிற பாப்பன பள்ளி ஆடவரே, மேல் சனகுப்பம் ஆண்டவர், மின்னூர், வடகரை, திருச்சபள்ளி குடும்பங்களை ஆசீர்வதியும். கட்டுமான பணியை ஆண்டவரே பாப்பன பள்ளி நான் துவங்க இருக்கிறோம். தேவையை சந்திய ராஜா. பலவீனமாக இருக்கிற மக்களுக்காக, சுவீனமாக இருக்கிற மக்களுக்காக ஜபிக்கிறோம், காத்துறலாம். இந்த நேரத்தில் நேயர்கள் சார்ந்திருக்கிற இந்திய சுவிசேஷ திருச்சபை, அனைத்து திருச்சபைகள், ஆயர்கள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள்,
பெதஸ்தா மருத்துவமனை திறக்கப்பட வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கண்கிடா இறையல் கல்லூரியை கர்த்தர் காத்தருள் வழி நடத்தும் ராஜா. அதே போல உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். போர்களையும் பதட்டங்களையும் ஆண்டவர் பார்க்கிறோம். இஸ்ரேல் அமாஸ் போர், உக்ரைன் ரஷ்யா போரெல்லாம் மாறட்டும் ராஜா. அமைதி சூழ்நிலை ஆண்டவர் தார். அந்த மக்கள் கொத்து கொத்தாய் மடிகிறதை பார்த்து வேதனைப்படுகிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஆண்டவரை வரக்கூடாது. இஸ்ரேல் ஆண்டவரே பிரதமர் நெத்தன்யாகு அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். என் மனதிலே அன்பும் இரக்கத்தை தாரும். மக்களை அழிக்கக்கூடாது ராஜா. அவர்கள் எல்லாவற்றும் பேச்சுவார்த்தையில் தீர்வு காணட்டும். அதே போல் உக்ரைன் ரஷ்யா போரும் பேச்சுவார்த்தையில் தீர்வு காணட்டும். இயற்கை பேரிடர்கள், கொள்ளை நோய்கள், ஆண்டவரே பூமி அதிர்ச்சி, சுனாமிகள், ஆண்டவரே அதீதமான மழை, காட்டுத்தீ, ஆண்டவரே எல்லாவற்றையும் எங்களை காத்தல வேண்டுமாய் ஜெபி. குறிப்பாய் என்னுடைய இந்திய தேசத்தின் ஆண்டவரை அனைத்து தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய பிரதமர், ஜனாதிபதி, ஆண்டவரே என்னுடைய அனைத்து அமைச்சர்களுக்காக, என்னுடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர், ஆண்டவரை கவர்னர், அனைத்து அமைச்சர் பெருமக்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் காத்தருளும். குறிப்பாக இந்த நேரத்தில் என்னுடைய தமிழ்நாட்டின் முதல்வருக்காக ஜெபிக்கிறோம். கொடுத்து வருகிற சுகத்திற்காக நன்றி. இன்னும் பரிபூர்ண சுகத்தை கொடுத்து அவர்கள் நல்லாட்சியை தொடர கிருபைத்தார். அதே போல் என்னுடைய ஆண்டவரே இதோ இன்றைக்கு மழைக்கால கூட்டத்தொடர் டெல்லியில் நடந்து கொண்டிருக்கிறது. நல்ல காரியங்களுக்காக இந்த பார்லிமெண்ட்டில் எல்லாரும் பேசி ஆண்டவரே ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் ஒன்றாக இணைந்து நல்ல காரியங்களை நிறைவேற்ற, மக்களுக்கான தேவைகளை சந்திக்க, ப்ராஜெக்ட்ஸை சொல்ல கர்த்தர் கிருபைத்தார். உலக நாடுகளையும் விசேஷமாய் இந்த நாளிலே பிறந்த நாளைக்கு நன்றி செலுத்துகிற அன்புக்குரிய ஆயர் ஆண்டவரே அருள் திரு எலேசியர் பால் கிறிஸ்டோபர் ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம். சிறப்பான ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய மூத்த ஆண்டவரே மறைந்த காலம் சென்ற ஆயர் அவருடைய அன்பான மகன் ஆண்டவரே இந்த சிறப்பான ஊழியத்தை பல இடங்களில் சென்று இன்றைக்கு ஆண்டவர் குண்டலப்பள்ளி ஆண்டவரே ஊரே கிறிஸ்தவ மக்களாக இருக்கிற அந்த இடத்துல சிறப்பான ஊழியத்தை செய்கிறார். ஐயாவை நீங்கள் ஆசீர்வதிங்க. அன்பு துணைவியார் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த பிறந்தநாள் அவருக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அவருக்கு நல்ல சுகம் பலன் ஜீவனை தந்து வழி நடத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். அவருடைய ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதி. இன்னும் யாரெல்லாம் பிறந்த நாளை திரும்ப நாளை காணுகிறார்களோ எல்லாருக்கும் நல்ல சுகபலன் ஜீவனை தந்து வழி நடத்த ராஜா. தொடர்ந்து இந்த நாளிலே உடைய இறை ஆசிரியர்களை எங்களுக்கு தார். உடைய தேவைகளை சந்தியும் பணிகளையும் ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதி. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இறை மைந்தன் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லா வல்ல தந்தை, மகன், தூய ஆவியின் ஆசைகளும் நாளிலே நம்முடையரோடு கூட இருப்பதாக. ஆமென். Call it.